இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 14 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை தமிழக மக்கள் கோலாகலமாக கொண்டாடியதாகவும் தமிழகம் முழுவதும் மக்கள் இன்று அதிகாலையிலேயே புத்தாடை உடுத்தி பொங்கலிட்டு குடும்பத்தாருடன் சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடியதாகவும் பலர் கோயில்களுக்கு சென்று வழிபட்டதாகவும் தமிழக அரசியல் தலைவர்கள் அனைவரும் இன்று தமிழக மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்து இருக்கிறார்கள். பெரம்பலூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த கரும்பு விவசாயிகள் கரும்புக்கு கட்டுப்படியான விலை அதிகரிக்க வேண்டும் என்று கூறி இன்று கண்ணீர் பொங்கல் கொண்டாடியதாகவும் இதனால் பல விவசாயிகளை அரசு கைது செய்திருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சிக்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் மோதல் முற்றுகிறது என்றே தோன்றுகிறது. டெல்லியில் நிருபர்களை சந்தித்த சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் என் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை நான் அப்பாவி என்பதை நிரூபிப்பேன் என்றும் இது தொடர்பான ஆதாரங்களை நான் பகிரங்கமாக வெளியிட்டால் அது காங்கிரசுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்தியுடன் அமேதி தொகுதிக்கு சென்றிருக்கிறார் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டேவிட் மில்பர்ன் அவர்கள். பிரபல இந்தி நடிகர் சஞ்சய் தத் அவர்கள் சமாஜ்வாதி கட்சியில் சேர்ந்தது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவருடைய சகோதரியும் காங்கிரஸ் எம்பியுமான பிரியா தத் கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சோமாலிய கொள்ளையர்கள் மீண்டும் தன்னுடைய அராஜகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். கென்யா நாட்டுக்கு சொந்தமான கப்பலை கடந்த 7ஆம் தேதி கடத்தியதாகவும் இதில் தூத்துக்குடியை சேர்ந்த கப்பல் கேப்டன் உள்பட 3 இந்தியர்கள் கடத்தப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 500க்கும் மேற்பட்ட பெண் தீவிரவாதிகள் பயிற்சி பெற்று இந்தியாவுக்குள் ஊடுருவதற்கு தயாராக இருப்பதாக காஷ்மீரில் ஏஜென்டாக பணியாற்றிய ஒரு பெண் கைது செய்யப்பட்ட போது அந்த பெண் கூறியதாக காஷ்மீரில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போதை பொருட்களை கடத்துபவர்களுக்கு புதிய ஒரு தண்டனையை, அதாவது ரோமன் கத்தோலிக்க மதத்திலிருந்து வெளியேற்றுவதை போப்பாண்டவரின் மூத்த ஆலோசகர் ஒருவர் யோசனை முன்வைத்துள்ளதாக ரோமிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. யூரோ நாணயங்கள் புழக்கத்துக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள 16 நாடுகள் கொண்டாட்டங்கள் அனுசரிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சபரிமலை ஐயப்பன் கோயிலின் முக்கிய நிகழ்வான மகர ஜோதி தரிசனம் இன்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. திருபரண பெட்டி மாலை ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்ட போது சன்னதிக்கு எதிரே உள்ள பொன்னம்பல மேட்டில் மகர ஜோதி தரிசனம் வந்தது. மகர ஜோதியை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ததை இந்த புகைப்படங்களில் நீங்கள் பார்க்கலாம். வானிலை அறிக்கை 14 ஜனவரி 2009 பிற்பகல் 3:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இதனால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்பது இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.